Good morning. I am your physics teacher, 6th standard physics. Half-yearly examination உடைய physics question bankல answer in detail பார்க்க போகிறோம். First question பாருங்க. What is motion? Classify different types of motion with example. Answerல first motion definition எழுதிக்கணும். Change of position of an object with respect to time is known as motion. Change of position of an object with respect to time is known as motion. First one, based on path. Based on path. First one, linear motion. Linear motion. Example, parody of the soldiers. Second, curvilinear motion. Curvilinear motion. Example, paper flight moving. Third one, circular motion. Circular motion. Example, Stirling stone tied to the rope. Fourth one, rotatory motion. Rotatory motion. Example, rotating top. Fifth one, oscillatory motion. Oscillatory motion. Example, clock pendulum. Sixth, zigzag or irregular motion. Zigzag or irregular motion. Example, motion of a bee. Second பாருங்க, based on duration. Based on duration. First one, periodic motion. Periodic motion. Example, motion of the bob of simple pendulum. Second, non-periodic motion. Non-periodic motion. Example, saving of the branches of a tree. Third, based on speed. First one, uniform motion. Uniform motion. Hour hand of a clock. Example, hour hand of a clock. Second, non-uniform motion. Non-uniform motion. Example, motion of a train as it leave a station. ஓகேவா? ஸோ மோஷன்னா என்ன எழுதணும், அதனோட கிளாஸிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிளோட எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். செகண்ட் 5 மார்க். A vehicle covers a distance of 400 km in 5 hours. Calculate its average speed. ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ்க்கு 400 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா அதனோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் கவர்டு பை வெஹிக்கல் ஈக்குவல் டு 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர். டைம் டேக்கன் 5 hour. டைம் டேக்கன் 5 hour. அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன். Distance covered by time taken equal to 400 km per 5 hour. 400 km per 5 hour. So answer 400 5 hour divide பண்ணும்போது உங்களுக்கு 80 கிடைக்கும். ஸோ 80 km per hour. சரியா? ஸோ இதில் யூனிட் போடலைன்னா கட்டாயம் மார்க் குறைச்சிருவாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க, அதனுடைய ஃபார்முலா எழுதுங்க, சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், ஆன்சர் கொண்டு வாங்க. சரியா? அடுத்தது, explain thermal expansion with a suitable example. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன எழுதணும். The expansion of a substance on heating is called the thermal expansion of that substance. ஓகேவா? ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். கேப்ஸ் ஆர் லெஃப்ட் இன் பிட்வீன் rail while laying on a railway track. The reason is during summer thermal expansion take place. இல்லையா? ரயிலோட தண்டவாளத்தில் கேப் இருக்கிறதுக்கு காரணம் சம்மர் டைமில் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும், அதனால தான். சரியா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். கேப்ஸ் ஆர் லெஃப்ட் இன் பிட்வீன் டூ ஜாயிண்ட் ஆஃப் எ காங்கிரீட் பிரிட்ஜ் பிகாஸ் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி காங்கிரீட் பிரிட்ஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடையில கேப் வச்சுருப்பாங்க. இதுக்கும் என்ன ரீசன் தான் சொல்கிறாங்க, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான் சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, எலக்ட்ரிக் ஒயர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் போல்ஸ் கான்ட்ராக்ட் ஆன் கோல்டு டேஸ்
அண்ட் சாக் இன் சம்மர். எலக்ட்ரிக் ஒயர் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக் போஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில டைம் வந்து பார்த்தோம்னா நல்லா தொய்வடைஞ்சு இருக்கும் இல்லையா? அதுவே கோல்டு டேஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சுருக்கமாக நெருக்கமாக இருக்கும் இல்லையா? அதுதான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஒயர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் போஸ்ட் கான்ட்ராக்ட் ஆன் கோல்டு டேஸ் அண்ட் சாக் இன் சம்மர். 4th பாயிண்ட் பாருங்கள். பை ஃபிட்டிங் த அயன் rim ஆன் wooden wheel they will heat the iron rim expansion takes place. சரியா? ஸோ ஒரு உடன் வீல் மேலே வந்து அயன் ரிம்மை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அயன் என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணி கூல் பண்ணுவாங்க. சரியா? they will fit with the wheel when the rim is cold. it will not sculpted. சரியா? ஸோ உடன் வீல் மேலே அயன் ரிம்மை ஃபிக்ஸ் பண்ணுறதும் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான். சரியா? அடுத்த 5 மார்க் பாருங்கள். give reason for the following. அதில் ஃபஸ்ட்டு ஒன், an ordinary glass bottle cracks when boiling water is poured into it but a borosilicate glass bottle does not. இல்லையா? ஸோ ஆர்டினரி கிளாஸில் வந்து பாய்லிங் வாட்டர் போர் பண்ணும்போது கிராச்சஸ் வருது. அதே போரோசிலிகேட் கிளாஸில் தண்ணி ஊற்றும் போது கிராச்சஸ் ஆகுதுல, அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். the reason is that the borosilicate glass do not expand much on being heated and therefore they do not crack. சரியா? போரோசிலிகேட் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஹீட்னால் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகாது, அதனால் அது சீக்கிரமாக கிராச்சஸ் ஆகிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த ரீசன் பாருங்கள். கொஷின் பாருங்கள். the electric wire which sag in summer becomes straight in winter. அதனோட ஆன்சர் பாருங்கள். during summer thermal expansion takes place in electric wire. சம்மர் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தெர்மல் எக்ஸ்பான்ஷனால் எலக்ட்ரிக் ஒயர் வந்துட்டு சாக் ஆகுது. அதுவே இன் வின்டர் இன் கான்ட்ராக்ட் ஸோ இட் பிகம் ஸ்ட்ரைட். அதே வின்டர் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன ஆகுது, சுருங்கிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அந்த எலக்ட்ரிக் ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த 4 5 மார்க்குமே நல்லா படித்து எழுதி பாருங்கள். திரும்ப திரும்ப படித்து எழுதி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களால் பரீட்சையில் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். அடுத்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.